ஆனா டீனேஜ் குழந்தைங்க ஒரு 15 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள ரிஷப ராசி உடைய பெண்கள் ஏமாறுவீங்க. உங்க ஆசைகளை நீங்க தெரியாம காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நிக்காது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜ்னாலையும் பல இடையூறுலையும் நீங்க சந்திப்பீங்க. உங்க சுக்கிர பகவான்ல இந்த மாதிரியான 35 இயர்ஸுக்குள்ள ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனை, உள் நோய், குடல் நோய், மனநோய், தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய என்ன எதிர்வலைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்கு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் துர்மரணம் ஏற்படக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு உண்டு. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா. உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். ரிஷபராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த 3 நட்சத்திர பாதங்கள்ல கிருத்திகை நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் ராட்சச குணம், ரோகிணி நட்சத்திரக்கு அதிபதி சந்திர பகவான் மனுஷ குணம், மிருகசீர நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தேவகணம். அதாவது கணம்னா குணம். இப்ப இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறனால கலைநயமிக்கக்கூடிய அறிவுத்தன்மை, தேக பொலிவு, தெய்வ கடாட்சியம், நல்ல துணிமணிகள், வாழ்க்கையை நல்லா ரசிச்சு ருசிச்சு வாழன்னு சொல்லக்கூடிய தன்மைகள், ஆசைகளோட இருக்கக்கூடிய ராசி நீங்க தாங்க. உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறனால ஏசி காத்து கீழே
ஃபேன் காத்து கீழே கஷ்டப்படாம வாழணும், இருந்த இடத்திலே எல்லாமே நம்மளுக்கு தேவைகள் வரணும் அப்படின்னு ஆதங்கங்கள் ஆசைகள் உடைய ராசி நீங்க தான். படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உடையவங்க நீங்க தாங்க. ஆனா டீனேஜ் குழந்தைங்க ஒரு 15 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள ரிஷப ராசி உடைய பெண்கள் ஏமாறுவீங்க, கள்ளங்கவடம் இல்லாம பழகுவீங்க, அனுசரணையா எல்லாருக்கூடையும் அனுசரிச்சு பழகுவீங்க. ஆனா உங்களை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய தன்மையில, உங்களுடைய பேச்ச உங்களுடைய தன்மையில உங்களை அபகரிக்கிறதுக்கு அடுத்தவங்க நினைப்பாங்க. நீங்க தான் கவனமா இருக்கும். ஆனா படிச்சு தாய் தகப்பனை காப்பாற்றணும், தாய் தகப்பனுடைய தொழில் மேன்மை அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருப்பீங்க. அங்க இங்கன்னு கடனை உடனே வாங்கியாது உங்களை படிக்க வைக்குன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கக்கூடிய நீங்க ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 17-19 வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆவாத நேரம் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராகு மகா திசைன்னு ஒரு கொடிய திசை வந்துகிட்டு இருக்கும். அந்த திசை நேரத்துல உங்க ஆசைகளை நீங்க தெரியாம காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நிக்காது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜினாலையும் பல இடையூறுலையும் நீங்க சந்திப்பீங்க. இந்த தன்மை உங்க ரிஷபராசி பெண்களுக்கு நிறையவே இருக்கு. ஆனா குறிப்பிட்ட கால வயசு 35 வயசு, ஒரு 30 வயசுக்கு மேலத்தான் உங்க வாழ்க்கை யோகம் அடையும். உங்க குடும்பத்துக்கு மேன்மைப்படக்கூடிய தன்மைகளை அனுசரிச்சு வளரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஏன்னா ரிஷபராசியில ஒரு குறிப்பிட்ட காலத்துல குரு கடாட்சியம் உங்க ஜாதகத்துக்கு வரும். நீங்க உங்க கணவர் உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தன்மை மேன்மை அடையக்கூடிய தன்மை 30 வயசுக்கு மேலத்தான் உங்களுக்கு உண்டு. சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாதிக்கிற ஆதகங்கள் ஆசைகள் எல்லாமே 30 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு உண்டு. பாதி பேர் வெளிநாடு வெளிதேசத்துல பிரயோகம் பண்ணக்கூடிய தன்மையில நீங்க இருப்பீங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் குரு பகவான் உங்க ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி பண்ணிட்டாரு. 2ஆம் வீட்டுக்கு தான் பயிற்சி பண்ணியிருக்காரு. அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை குட்டி, இன்னும் ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய தருணம் உண்டு. ஆனா நிறைய பேர் கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரியான தன்மையில உங்க ஃபேஸ் வேல்யூ ஆகக்கூடிய தன்மையை நீங்க பிரதிபலிக்கக்கூடிய நேரம் உண்டு. அந்த இன்ஸ்டாகிராம்ல தேவையில்லாத ஒரு நட்பு உங்க வாழ்க்கைய துஷ்பிரயோகம் ஏற்படுத்தக்கூடிய தருணம் வரும். பயப்படாதீங்க. சுக்கிர பகவானை வழிபடுங்க, மகாலட்சுமியை வழிபடுங்க. இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க ஆயுசுக்கும் எந்த குறை வராது. ஆனா ரிஷபராசியில உள்ள பெண்கள் காடு, மலை, அருவிகள், கடல் குளிக்கிறத தவிர்த்துக்கணும். உள்ளூருக்குள்ளே இருக்கணும் 35 இயர்ஸ் வரைக்கும். இந்த மாதிரியான ஒரு சுற்றுலாக்கு நீங்க போனீங்கன்னா துர்மரணம் ஏற்படக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு உண்டு. ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். உங்க சுக்கிர பகவான்ல இந்த மாதிரியான 35 இயர்ஸுக்குள்ள ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனை, உள் நோய், குடல் நோய், மன நோய், தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய என்ன எதிர்வலைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு ஆணுக்கிட்ட ஏமாந்துட்டீங்கன்னா அடுத்து ஆணுடைய தன்மையே நீங்க வெறுக்கத்தக்க தன்மை கூடிய அமைப்பு, ஆணையே வெறுப்பீங்க. அந்த மாதிரி நேரமும் நடந்துகிட்டு இருக்கும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால சிறு வயசு குழந்தைங்கள் தான் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத அவப்பேறு அவமானத்தை சந்திக்கக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் மேன்மை அடையிறதுக்கு ஒரு சூட்சம வழிமுறைகளும் இருக்கு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 to 2 சுக்கிர ஓரையில வீட்டில் விளக்கேற்றி என்னுடைய வாழ்க்கை தன்மை இந்த வருஷம் மேல சிறப்படையணும், மேன்மை அடையணும், எந்த தொந்தரவுலையும் மாட்டாம என்னுடைய கணவன்
என்னுடைய குழந்தைங்க என்னுடைய சமூகத்தோட நான் சந்தோஷமா வாழணும், நான் தெளிவான அமைப்புல நான் இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான பிரார்த்தனை பண்ணி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க லைஃப்ல ஜெயிப்பீங்க. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கலையும் நீங்க சந்திக்கக்கூடிய தருணமும் உண்டு. ஏன்னா முன்னோருடைய சொத்து மூத்தோருடைய சொத்துனாலையும் ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு உங்க ஜாதகத்துல கொஞ்சம் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த 2025 உங்க வாழ்க்கை மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் நடக்க போகுது. முறையான வழிபாடு, எம்பெருமான் வடபழனி முருகனை பிடிச்சுக்குங்க. என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும், நான் படிக்கணும், வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம், குழந்தை குட்டிகளோட வாழ்க்கையோட தன்மையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய நேரங்காலங்கள் எனக்கு வேணும்னு நினச்சி இறைவனை அப்படியே தெளிவு பண்ணி கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையுடைய தரம் உயர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்க நுழைக்கக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளை ஆள்படாமல் இருந்து தன்னுடைய குடும்பத்தோடைய தன்மையோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா ரிஷபராசிக்கார பெண்களுக்கு எந்த குறையும் வராது. ஆனால் ஏமாற்றம் அடையக்கூடிய நேரம் உண்டு. கவனமாக இருந்து குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணியா. சிவாய நம்ம. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ரிஷபராசி பெண்ணே ஒரு செலிபிரிட்டி போல் பார்க்கப்படுகிறார். இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு மைண்ட்ல எங்க போனாலும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிஷபராசி பெண்கள் படிப்பை கோட்டை விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை. அப்போ ஒரு வித்தைய, ஒரு கலைய, ஒரு திறமைய எந்த அளவுக்கு இவர்கள் ரொம்பவும் நேர்த்தியாக ரொம்பவும் டெடிகேட்டடாக செய்கிறார்களோ அது சம்பந்தப்பட்ட துறை, அது சம்பந்தப்பட்ட தொழில்ல யாராவது ஒருத்தங்க வந்து கொஞ்சம் இவர்கள்ட்ட ஒரு அன்பா பேசினாலோ இல்ல கொஞ்சம் ஸ்வீட்டா பேசினாலோ டக்குன்னு இவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் உச்சம். அப்போ இவர்களுடைய உழைப்பு, இவர்களுடைய திறமை, இவர்களுடைய வருமானம், இவர்களுடைய சம்பாத்தியம் அனைத்தையும் தியாகம் பண்ணினால் மட்டும்தான் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு கணவனா நீ செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சையா அப்படின்னு கேட்டால் அந்த திருமண வாழ்க்கை புஷ் என்று போய்விடுகிறது. இந்த ரிஷபராசி பெண்ணை வந்து காதல் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் இவர்களை மிஸ்யூஸ் செய்கிறார்கள் என்பதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு மெயினான ஒரு பாயிண்ட் ரிஷபராசி அப்படின்னாவே ரிஷி பிளஸ் சாபம், இதுதான் ரிஷபம். இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இவர்களுக்கு அந்த செகண்ட் ப்ரொபோசல் அப்படிங்கிறது வருகிறது. அந்த செகண்ட் ப்ரொபோசல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மனைவியை இழந்த நபர் அல்லது மனைவியை பிரிந்த நபர் தான் பெரும்பாலும் இருக்கும். இல்லைன்னா அவர் மனைவியோடனே இருப்பார், உன்னையும் நான் 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொள்கிறேன், இதனை நாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்சியராக இருப்போம் சொல்லி அவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். இந்த ரிஷபராசி சகோதரியும் அவரை நம்பி முதலில் கழுத்தை நீட்டும். பிறகு நாம் இதற்காகத்தான், இந்த பணத்துக்காகத்தான், இந்த ஒரு ஃபேண்டசிக்காகத்தான் உபயோகிக்கப்படுகிறோம் அப்படின்னு தெரிந்த பிறகு மீண்டும் இந்த ரிஷபராசி பெண் அங்கே காளியாக மாறுகிறாள். இந்த பதிவில் ரிஷபராசி பெண்கள், ரிஷபராசி தாய்மார்கள் எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அவங்களுக்கு என்ன பிளஸ், எவ்வாறு தங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் போன்ற விவரங்களை காண்போம். ஒரு பெண்மணி வருகிறார், அவர் ரிஷபராசி அப்படின்னா அதனை நம்ம ரொம்பவும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஏன்னா பார்வைக்கு ரொம்பவும் பளிச்சென்ற ஒரு தோற்றம். ரிஷபம் அதிபதி சுக்கிரன்னாவே ஒரு மாதிரி அட்ராக்ஷன், உல்லாசம், லக்ஸரி, தங்களை மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்வது, இதெல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்களிடம் காணப்படும்.
பெரும்பாலும் இவர்களுடைய பெயர்கள் வந்து வி அப்படிங்கிற எழுத்து, அப்படியே இல்லைன்னா கே அப்படிங்கிற எழுத்துல வந்து பார்க்க முடியும். இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு 2வது ராசி. அப்போ அந்த 2 அப்படிங்கிறதே தனம், குடும்பம், வாக்கு, இதனை முதன்மையாக கொண்டவர்கள். அப்போ எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும், நம்ம காலில் நிற்கணும். இந்த ராசிக்கு உண்டான சுக்கிரன்னாவே ஒரு அழகு, ஒரு ஈர்ப்பு, ஒரு லக்ஸரி, ஒரு நல்ல ஸ்டைலாக இருப்பது, நல்ல மேக்கப் செய்து கொள்வது. அந்த நேரத்துல இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அப்போ அந்த ரிஷபராசி சகோதரி வந்து ஒரு பெரிய பியூட்டிஷியனாகவோ இல்லை ஒரு ஃபேஷன் டிசைனராகவோ இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு சின்ன விலையில அந்த பொண்ணு வந்து என்ன ஒரு ட்ரெஸ் போட்டிருக்குமோ, என்ன ஒரு மேக்கப் போட்டிருக்குமோ, அது பார்த்தா என்னமோ ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி, இதுவே ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனரா இருக்குமோ, ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்குமோ, அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் பிளசண்டா, ரொம்பவும் பிரசன்டபிளா பலர் நம்மை ஈர்க்கக்கூடிய விதத்தில் தங்களை தாங்களே மேலும் மேலும் ரசித்து 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 மெருகேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசியில் நிறைய உண்டு. அதனாலதான் நம்ம இவங்களெல்லாம் நிறைய இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள், ஃபேஷன் டிசைனிங், மாடலிங், ஆர்ட்ஸு, மியூசிக்கு, கலைகள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. ஒரு சின்ன கோலம் போடுறதா இருக்கலாம், அந்த கோலம் போடுறதே ஒரு ரங்கோலின்னு சொல்றோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய ஆர்ட் மாதிரி. வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா அந்த ஸ்கிரீனு, அரேஞ்ச்மெண்ட்ஸு, பொருளை அலங்கரிப்பது, அதனை அழகாக வைப்பது, இதெல்லாம் பார்த்தோம்னா என்னமோ ஒரு பெரிய இன்டீரியர் டெக்கரேட்டரே உள்ள வந்து செஞ்சிருப்பாங்களோ. இதுக்காக ரொம்பவும் பெருசாலாம் அவர்கள் செலவெல்லாம் செய்திருக்க மாட்டார்கள். சின்ன ஒரு சொற்பமான செலவிலேயே இவர்கள் அந்த இடத்தை செய்து விடுவார்கள். அந்த ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு அம்மாவும் பொண்ணும் நடந்து போனா கூட ஒருவேளை அது ரிஷபராசியில அக்கா தங்கச்சியோ சகோதரிகளா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொலிவு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு தோற்றம் எல்லாமே இவர்களிடம் காணப்படும். இவர்கள் வந்து ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க. ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஸ்டபர்னாக இருப்பது போல் தோன்றும். அந்த ஸ்டபானா இருக்கும் பொழுது என்னப்பா இந்த ரிஷபராசி சகோதரி ஒருவேளை மூட் அவுட்டா இருக்குதா, இந்த பாப்பா வந்து எதையாவது பறி கொடுத்தது மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவர்கள் நம்மை அவர்கள் வளையத்துக்குள் வைத்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பார்கள். ஒருவேளை அவர்கள் உங்களை ஒரு சகோதரனாகவோ அல்லது ஒரு நண்பனாகவோ அல்லது காதலனாகவோ அல்லது கணவனாகவோ எடுத்து கொண்டார்கள் அப்படின்னா பிறகு அதற்கான ஃபுல் டெடிகேஷன், அதாவது டு த கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விழுந்து விழுந்து, அது காதலாக இருந்தாலும், சகோதரத்துவமாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும் மாடு மாறி உழைப்பார்கள் அப்படின்னு சொன்னா நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ரிஷபராசியோடைய சின்னமே வந்து மாடு தான், அது வந்து காளமாடு. அப்போ இந்த லக்ஸரி ஃபேண்டசிங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஒரு பீரியட் கிராஸ் ஆனதுக்கு பிறகு கடுமையான ஒரு உடல் உழைப்பை வெளிப்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள் இவர்கள் வந்து விடுகிறார்கள். இதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராசிக்கு சுக்கிரன் வந்து ஒரு அட்ராக்ஷனையும் ஒரு பொலிவையும் கொடுத்துருது. ஸோ எங்க போனாலும் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், இவர்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட், இவர்களுக்கு ஒரு மேலும் மேலும் இவர்களை ஒரு உச்சத்துக்கு ஏற்றி விடுவது போல் இவர்களுடைய தோட்டம், அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ரிஷபராசி பெண்ணே ஒரு செலிபிரிட்டி போல் பார்க்கப்படுகிறார். இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு மைண்ட்ல எங்க போனாலும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிஷபராசி பெண்கள்
படிப்பை கோட்டை விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை. அப்புறமேட்டு அவங்க பின்னாடி நம்ம படிப்பை கோட்டை விட்டுட்டோமே, நம்ம ஒரு டிவி சீரியலுக்கு போகலாம், ஒரு மாடலிங்க்கு போகலாம், ஒரு டான்ஸுக்கு போகலாம், ஆனாலும் நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு MBA ஒரு MAன்னு போட முடியலையே அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஏதோ ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியிலையோ ஏதோ ஒன்றில் அவர்கள் சேர்ந்து படிக்கிறார்கள். ஆனா இவர்கள் இந்த மாதிரி ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட துறையோ எதையோ நம்பி போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் கொஞ்சம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து கொள்கிறார்கள். ஏன்னா கற்பனா சக்தியை தூண்டக்கூடிய சந்திரன் இவர்களுடைய ராசியில் உச்சம் அப்படிங்கிறதுனால இவர்கள் அந்த கற்பனையிலேயே இருக்கிறார்கள். ராசியாதிபதி சுக்கிரன் என்ன ஆகுதுன்னா, இவர் தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது. இவர்களுக்கு 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் இவர்களுடைய ராசியாதிபதி நீசம். அப்போ ஒரு வித்தைய, ஒரு கலைய, ஒரு திறமைய எந்த அளவுக்கு இவர்கள் ரொம்பவும் நேர்த்தியாக ரொம்பவும் டெடிகேட்டடாக செய்கிறார்களோ, அது சம்பந்தப்பட்ட துறை, அது சம்பந்தப்பட்ட தொழில்ல யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் இவர்கள்ட்ட ஒரு அன்பா பேசினாலோ இல்ல கொஞ்சம் ஸ்வீட்டா பேசினாலோ டக்குன்னு இவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். இவர்கள் அந்த ஏமாற்றத்தையும் கூட வெளியில் காண்பித்து கொள்ளாமல் எப்படியாவது தங்களது தொழில் துறையில் ஒரு உச்சத்தை அடைய வேண்டும், நாம் யாரையும் நம்பி எதிர்பார்த்திருக்க கூடாது, நம்மை மட்டும்தான் மற்றவர்கள் நம்பி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறார்கள். அதற்காக நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்தாலும் மாடு மாறி இவர்கள் உழைக்கிறார்கள். இவர்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய புதன் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் உச்சம். அப்போ அந்த வாக்கு புத்திசாலித்தனம் மூலம் இவர்கள் பொருள் ஈட்டுகிறார்கள். இவர்களுக்கு இவர்களது ஜென்ம ராசியில் இவர்களுக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் உச்சம். இவர்களுக்கு மாத்துர்ஸ்தானாதிபதி சூரியன் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் ஆட்சி. அப்போ சில இடங்கள்ல நிறைய ரிஷபராசி பெண்களுக்கு அவர்களுடைய அம்மாவின் அன்பு பூரணமாக, குறிப்பாக அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோயோ இல்ல அதற்கு பிறகு கூட கிடைப்பதில்லை. நிறைய இடங்கள்ல ரிஷபராசி பெண்களுக்கும் அவர்களுடைய அம்மாக்களுக்குமே கூட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இதனால் பகிரங்கமாக இவர்கள் சில நேரத்தில் மூட் அவுட் ஆகிறார்கள் அப்படின்னு இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் புதன் என்ன ஆகிறது, இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் புதன் என்ற கிரகம் ஆட்சி ஆகிறது. அப்போ புத்திசாலித்தனமாக இவர்கள் யோசிக்கக்கூடிய இடத்தில் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிறது. ஏன்னா இதே இடத்தில் தான் சுக்கிரன் நீசம். அப்போ என்ன நடக்குதுன்னா, இவர்கள் ஒரு புத்திசாலித்தனத்தை விட்டு கொடுத்து இருந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு நிறைய இடங்களில் குடும்பம் என்பது நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் அங்கு புத்திரஸ்தானத்தில் புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி அப்படிங்கிறதுனால குழந்தைகளை வைத்து குழந்தைகளுக்காகவே குடும்பம் நடத்தக்கூடிய நிறைய ரிஷபராசி பெண்களை நாம் பார்க்க முடியும். ஏன்னா இவர்களுக்கு சந்திரன் ராசியில் உச்சம். அப்போ அந்த தாயுள்ளம் நிறைந்த பெண்கள், அதாவது இவங்களுடைய குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தெரியாத குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பஸ்ல பயணிக்கும் பொழுது கூட யாராவது ஒரு அம்மா குழந்தையுடன் இருந்தால் அந்த குழந்தையை வாங்கி வைத்துக் கொள்வது, அந்த அம்மாக்கு இடம் கொடுத்து விட்டு இவர்கள் எழுந்து நிற்பது, இதெல்லாம் தாயுள்ளம் நிறைந்த இந்த ரிஷபராசி பெண்களிடம் நாம் பார்க்க முடியும். இவர்களுடைய களத்திரஸ்தானாதிபதி செவ்வாய், இந்த செவ்வாய் இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் நீசமடைகிறது. இந்த 3ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இவர்களுக்கு களத்திரஸ்தானத்தில் நீசம். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த திருமணம்னு வரும் பொழுது நிறைய இடங்கள்ல இவர்களுடைய அம்மாக்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொபோசலை இவர்களுக்கு தவறாக அமைகிறது. இவர்களுக்கு அந்த செவ்வாய்ங்கிறவர் இவர்களுடைய 3ஆம் வீட்டில் நீசம்.
அது உச்சமானாலும் இவர்களுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் உச்சம். அப்போ இவர்களுடைய உழைப்பு, இவர்களுடைய திறமை, இவர்களுடைய வருமானம், இவர்களுடைய சம்பாத்தியம் அனைத்தையும் தியாகம் பண்ணினால் மட்டும்தான் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு கணவனா நீ செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சையா அப்படின்னு கேட்டால் அந்த திருமண வாழ்க்கை புஷ் என்று போய்விடுகிறது. ஒருவேளை இது காதலாக இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் இந்த ஃபேண்டசியை விரும்பக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களிடம் சிரித்து பேசி இவர்களை உணர்வு பூர்வமாக மேலும் மேலும் இவர்களுக்கு ஒரு மாதிரி இவர்களை யூஸ் பண்ணி கொள்கிறார்கள். அதன் பிறகு இவர்கள் ஒரு கருவேப்பிலை போல் தூக்கி போடப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதனால என்ன ஆகுதுன்னா மனதளவில் ரொம்பவும் மூட் அவுட் ஆகி, ரொம்பவும் டல்லாகி, ரொம்பவும் எதையோ இழந்தது போல் இவர்கள் காணப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா இந்த ரிஷபராசி பெண்ணை காதல் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் இவர்களை மிஸ்யூஸ் செய்கிறார்கள் என்பதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு மெயினான ஒரு பாயிண்ட், ரிஷபராசி அப்படின்னாவே ரிஷி பிளஸ் சாபம், இதுதான் ரிஷபம். இந்த ரிஷிங்கிறது குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில். இப்ப இந்த ரிஷபராசி பாப்பா ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கு, துருதுருப்புனா வேலை, நல்ல துருதுருன்னு வேலை செய்யுது, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. அப்போ இந்த பாப்பா யார்கிட்டயாவது போய் எனக்கு இந்த வித்தையை கத்துக் கொடுங்க, ஒரு டான்ஸை கத்துக் கொடுங்க, ஒரு பாட்டை கத்துக் கொடுங்க அப்படின்னு போய் நிற்கும் பொழுது அந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா முழு வித்தையை இந்த பாப்பாவுக்கு, இந்த சீடருக்கு கத்து கொடுப்பதில்லை. ஏன் அப்படின்னா எல்லா வேலையும் இந்த பாப்பா அந்த குருவுக்கு செய்யுது இல்லையா. அப்போ முழு வித்தையையும் இந்த பாப்பா கத்துக்குச்சு அப்படின்னா இது வெளியில போய் ரொம்பவும் பிரைட்டா, ரொம்பவும் பிரில்லியண்டா, ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறிவிடும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு 2 வருஷத்துல கத்துக் கொடுக்க வேண்டிய ஒரு பாட்டையோ, ஒரு மியூசிக்கையோ, ஒரு டான்ஸையோ 6 வருடம் கத்துக் கொடுக்கிறார். அது வரைக்கும் இந்த ரிஷபராசி பாப்பா எனக்கு அசிஸ்டன்ட்டு, என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்லி எல்லா வேலைகளையும், அது கரண்ட் பில்லு கட்டுற வேலையா இருக்கலாம், கார்பரேஷன் டாக்ஸ்ல போய் பில்லு கட்டுற வேலையா இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடுற வேலையா இருக்கலாம், எல்லா வேலைக்கும் இவர்களை நன்றாக உபயோகித்து கொள்கிறார்கள். இவர்களும் என்னுடைய குரு எனக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு ரொம்பவும் விசுவாசமா ரொம்ப நாள் பயணித்து கொண்டே இருப்பார்கள். கடைசியில் தான் இவர்கள் இதனை உணர்கிறார்கள். அதாவது இது ஒரு நிலராசி. அந்த நிலம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அதை போட்டு குத்தினாலும், தோண்டினாலும், ஒரு குழி எடுத்தாலும், ஜேசிபியை வச்சு நம்ம அதுக்கு மேலையும் கீழையும் போட்டு சுரண்டிக்கிட்டே இருந்தாலும், பெரிய பெரிய பாறாங்களை உள்ள போட்டு திணிச்சாலும், எவ்வளவு அடி கொடுத்தாலும் தாங்கி கொண்டே இருக்கும். இந்த ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கொண்டு இந்த ரிஷபராசி பெண்களை எந்த அளவுக்கு எக்ஸ்பிளாய்டேஷன் டு த கோர் செய்ய முடியுமோ செய்கிறார்கள். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த நிலம் மிரண்டால் அது பிரளயமாகி அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு எர்த்குவேக்காக, ஒரு நிலநடுக்கமாக இவர்கள் வெடிப்பார்கள். அந்த மாதிரி இவர்கள் வெடிக்கும் பொழுது ஒரு பெண் எப்படி காளியாக மாறுகிறாள் அப்படிங்கிறத நம்ம அங்கதான் பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய பிரளயம் அந்த இடத்தில் ஏற்படும். சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருந்தாலும், ஒரு பெரிய அரசனாகவே இருந்தாலும் அவனை துவம்சம் செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்களுடைய 9ஆம் இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 9ஆம் இடம்ங்கிறது இவர்களுக்கு இளைய கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய அந்த 9ஆம் வீட்டுல கலத்திராதிபதி செவ்வாய் சனியோடைய வீட்டுல. அப்போ நிறைய பெண்கள் ரிஷபராசியில திருமண வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் அடைந்த பிறகு இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இவர்களுக்கு அந்த செகண்ட் ப்ரொபோசல் அப்படிங்கிறது வருகிறது. அந்த செகண்ட் ப்ரொபோசல் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மனைவியை இழந்த நபர் அல்லது மனைவியை
பிரிந்த நபர் தான் பெரும்பாலும் இருக்கும். இல்லைன்னா அவர் மனைவியோடனே இருப்பார். உன்னையும் நான் இரண்டாந்தாரமாக திருமணம் செய்து கொள்கிறேன், இதனை நாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்சியராக இருப்போம் சொல்லி அவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். இந்த ரிஷபராசி சகோதரியும் அவரை நம்பி முதலில் கழுத்தை நீட்டும். பிறகு நாம் இதற்காகத்தான், இந்த பணத்துக்காகத்தான், இந்த ஒரு ஃபேண்டசிக்காகத்தான் உபயோகிக்கப்படுகிறோம் அப்படின்னு தெரிந்த பிறகு மீண்டும் இந்த ரிஷபராசி பெண் அங்கே காளியாக மாறுகிறாள் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. கடைசியில எல்லா பக்கமும் இந்த ஆண்கள் நம்மை ஏமாற்றுகிறார்களோ அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்கார பெண்கள் உணர்கிறார்கள். இல்ல இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ராசியாதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சமா, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா, அப்போ ஒரு பெரிய விரயத்தை, ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸை செய்து குழந்தைகளுக்காக நிறைய ரிஷபராசிக்கார பெண்கள் வாழ்கிறார்கள். ஏன்னா புகுந்த வீட்லயும் நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு இந்த இன்லாஸ் மூலம் ஒரு திருப்தி வர்றதில்லை. ஏன்னா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லா அழகா மேக்கப் பண்ணும், அதாவது மற்றவங்கள பார்வைக்கு விரசமாலாம் இருக்காது. அந்த ஒரு சின்ன காட்டன் புடவையா இருந்தாலும், ஒரு காட்டன் சுடிதாரா இருந்தா கூட ரொம்பவும் ஒரு நேர்த்தியா அந்த ட்ரெஸ்ஸை அந்த பாப்பா அந்த சகோதரி போட்டிருக்கும். அப்போ பார்க்கும் பொழுது அந்த இன்லாஸுக்கே என்ன, நம்ம இவ்வளவு பெரிய காஸ்ட்லி பட்டு புடவைய போடுறோம், இவ்வளவு பெரிய ஒரு டிசைனர் வேறெல்லாம் போடுறோம், இந்த சகோதரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை போட்டு சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன், அதாவது டாக் ஆஃப் த டவுன், எல்லார் கவனமும் நம்மேல் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பளிச்சு பளிச்சுன்னு இருக்குதேப்பா அப்படின்னு உள்ளுக்குள்ளாரையே ஒரு புகை வரும். நம்ம வீட்டு பொண்ணு எங்கேயோ போய் நல்லா மிதி வாங்குது, அடி வாங்குது, இது இந்த ரிஷபராசி சகோதரி இங்க பார்த்தா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது, உள்ளுக்குள்ள இந்த ரிஷபராசி சகோதரிக்கு என்ன கஷ்டங்கிறது வெளியில தெரியாது அப்படின்னு சொல்லி பலருடைய அந்த தீய, அதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இந்த ரிஷபராசி சகோதரி மேல் பாய்கிறது அப்படின்னு சொல்லுவதுதான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை. சரி, எனக்கு வந்தவனும் போயிட்டான், எனக்கு என்னைய காதலிச்சவனும் போயிட்டான், நான் 2ஆம் தரமா வந்தவனும் என்னைய விட்டு போயிட்டான், எனக்குன்னு இருக்கிறது ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கு, இதை வச்சு நான் என் குழந்தைகளை நான் வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது என்ன ஆகிறது என்றால், இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் உச்சம், பாக்யஸ்தானத்தில் நீசம். அப்போ அந்த குருவினால், அந்த தனத்தினால் இவர்களுக்கு பாக்கியம் கிடைக்குதா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். என்ன ஆகுது, இந்த அம்மா கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், அதை வச்சுட்டு நம்ம வீட்டு வாடகை கட்டலாம் அப்படின்னு பயணிக்குது. யாரோ ஒரு நபர், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், என்ன பண்றாங்க, நீ பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறிய சிஸ்டர், அதுக்கு 1 ரூபா 1.5 ரூபா வட்டி வரும் சிஸ்டர், வெளியில கொடுத்தா 4 ரூபா வரும் 5 ரூபா வரும்னு சொல்லி வாங்கிட்டு போய் ஒரு 2 மாதம் கரெக்டா அந்த வட்டியை கொடுப்பாங்க. அப்போ இந்த பர்சன் ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் அந்த நபரை நம்பி இந்த ரிஷபராசி சகோதரி கொடுக்கும். கொடுத்த பிறகு அவர் எஸ்கேப் ஆகி விடுவார், போன் எடுக்க மாட்டார், நம்பரை மாற்றி விடுவார். அப்போ மொத்தமா இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச தனத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு ஆசைப்பட்டு இந்த ரிஷபராசி சகோதரி இழக்கிறார் அப்படின்னு சொல்லுவதுதான் நிதர்சனமான உண்மை. குறிப்பா அந்த விஜயலட்சுமி, இந்த மாதிரி விஜயா, விஜி, இப்படி நல்லா பேர் வரக்கூடிய நிறைய ரிஷபராசி சகோதரிகள் பார்த்தோம்னா, இப்ப நான் சொன்ன ப்ராப்ளம்ல 100க்கு 98 ப்ராப்ளத்தை சந்தித்திருப்பார்கள். குழந்தையுடன் திருமணத்துக்காக, மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த பெயர்களில் தான் நாம் பார்க்க முடியும். பேர்ல மட்டும்தான் விஜயாவும் இருக்கும், லக்ஷ்மியும் இருக்கும். விஜயானா வெற்றி, லக்ஷ்மினா காசு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது ரெண்டுமே இல்ல தம்பி. கடன் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இந்த கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல. இதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன். இதனால பொதுவாவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து நான் சாப்பிடுறேன். ஏன்னா நீங்க சந்திரன் உச்சம் இல்லையா, இந்த சந்திரன் உணவை குறிகாட்டக்கூடியது. சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு உடம்பு பருத்து போச்சு, உடம்பு வெயிட் ஏறிடுச்சு, ஒபேசிட்டி ஆயிடுச்சு, அழுது அழுது கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு நிறைய நீ பெயின்,
லெக் பெயின், என்னைய பிறந்த வீட்லயும் என்னைய ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, புகுந்த வீட்லயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் பிறந்த வீட்டுக்கு போனா என் தங்கச்சிக்கு தம்பிக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில பாதிப்பு வரும்லாம் வருத்தப்படுறாங்க. இப்படி எல்லாம் அழுகக்கூடிய நிறைய ரிஷபராசி பெண்களை நாம் பார்க்க முடியும். வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு வியாபாரத்தை செய்து தங்களது குழந்தைகளை இவர்கள் அப்பொழுதும் விடாப்பிடியாக கரை சேர்ப்பார்கள். சோ இதெல்லாம் ரிஷபராசி பெண்களுடைய பிளஸும் சொல்லியிருக்கிறேன், மைனஸும் சொல்லியிருக்கிறேன். இந்த மைனஸ் பாயிண்ட்ஸை கொஞ்சம் நான் அழுத்தம் திருத்தமா சொன்னது எதற்காக அப்படின்னா, வாழ்ந்து முடித்தவர்களை விட்டு விடுங்கள். இனி வரக்கூடிய ரிஷபராசி சகோதரிகள் எந்த மாதிரியான சேலஞ்ச் சவால்களை சந்திக்க போகிறோம், அங்கே நாம் எந்த இடத்தில் புத்தியை தீட்டிக் கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் நாம் யாரை எவ்வாறு நம்புவது அப்படிங்கிறதை ரொம்பவும் நீங்கள் புத்திசாலித்தனமாக அனலைஸ் செய்து ஒவ்வொரு மூவையும் ரொம்பவும் கவனமாக நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு என்பது உங்களுக்கு தொடர்ச்சியாக பண்ண உங்களது புத்திசாலித்தனம் மிகவும் பிரகாசமாக மிளரும். அதையும் தவிர ஒரு மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு மோதிரத்தை அணிந்து கொள்வதன் மூலம் குறிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் தொழில் ரீதியாக வருமானம் ரீதியாக ஏற்படும். ப்ளூ சஃபயர்னு சொல்லக்கூடிய நீலக்கல்லை குறிப்பா அந்த உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசி பெண்கள் அணியலாம். ஒரு ரிஷபராசி பெண் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவர் சகோதரியா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க உங்களுடைய பொண்ணா இருக்கலாம், அந்த அம்மாவா இருக்கலாம், அந்த இடமே ரொம்ப நிறைஞ்சிருக்கும், கலகலன்னு இருக்கும். தாயுள்ளம் படைத்தவர்கள், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நபர்கள். முடிந்தவரை அவர்களுக்கு ஒரு மென்டலாகவோ அல்லது பிசிக்கலாகவோ ஒரு எந்த விதமான ஒரு நெகட்டிவும் இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கொடுக்கணும்லாம் தேவையில்லை. இன்றைய காலகட்டத்தில் உங்களால் அவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லை என்றால் அதையே நீங்கள் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம். ரிஷபராசி பெண்கள் மேலும் மேலும் தங்களை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தடம் புரண்டு செல்லக்கூடாது என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.